400 வருஷம் பழமையான இந்த பிரம்மாண்டமான கோவில் சென்னையுடைய ஒரு முக்கியமான பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதை கட்டினது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு துறவி. இதை கட்டினதுக்கு பொருளுதவி செஞ்சது இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. சென்னையுடைய மிக பழமையான துளசி மாடம் இந்த கோவிலில் தான் இருக்குது. சிவன் விஷ்ணு 2 பேருக்குமாக சேர்ந்து கட்டப்பட்ட கோவில் இது. வட இந்திய கோவில் கட்டடக்கலை, தென்னாட்டு கோவில் கட்டடக்கலை இரண்டும் கலந்து கட்டப்பட்ட கோவில் இது. கோவிலுக்குள்ளேயே ஒரு மடம் இருக்குது. ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 தேவிகள் மகாவிஷ்ணுவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். 3ஆவதாக நீலாதேவியும் இந்த கோவிலில் இருக்கா. 3 தேவிகளுமே தங்களுடைய கைகளில் குழந்தைகளை ஏந்தியவாறு இருக்கக்கூடிய வித்தியாசமான கோவில். கோவில் முழுக்க ஏகப்பட்ட அழகான பிரம்மாண்டமான சுவர் ஓவியங்கள் உண்டு. அதை தவிர வைஷ்ணவ குரு பரம்பரையை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆச்சாரியர்களுடைய உருவங்களை இந்த கோவிலில் பார்க்கலாம். மகாவிஷ்ணு 8 வித்தியாசமான உருவங்களில் இருக்கக்கூடியதையும் இந்த கோவிலில் பார்க்கலாம். மகாவிஷ்ணுவுடைய வாகனமான கருடன் பெண் வடிவத்திலும் இருக்கக்கூடியதை இந்த கோவிலில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த கோவில் சென்னையில் தான் இருக்குது. நீங்கள் போயிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சென்னையில் நிறைய பேருக்கு இந்த பகுதியை பற்றி தெரியாது. கடந்த 20 வருஷம் 30 வருஷமாக ஐடி துறையில் வேலை செய்கிறதுக்காக சென்னைக்கு குடி வந்த நிறைய பேர் இந்த பகுதிக்கு போயிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இந்த பகுதியிலேருந்து தான் சென்னையே ஆரம்பிச்சது. நான் எந்த பகுதியை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாரிமுனை, பாரிஸ் கார்னர், ஜார்ஜ் டவுன், பார்க் டவுன், சவுகார்பேட், முத்தையால்பேட், எந்த பேரில் நீங்கள் அழைக்கணுன்னாலும் அழைக்கலாம். அந்த சென்னையுடைய முக்கியமான பகுதி ஜார்ஜ் டவுன் ஏரியா. அந்த ஜார்ஜ் டவுன் ஏரியாவில் சவுகார்பேட் பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை இப்போவும் நிர்வகிக்கக்கூடிய பைராகி மடத்தை சேர்ந்தவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் இந்த கோவில் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பைராகி அமைப்பை சேர்ந்த லால் தாஸ்ஜி என்கிற துறவி, லாகூரை சேர்ந்த துறவி, இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர், அன்னைக்கு பரந்த பாரதத்துடைய ஒரு நகரமாக இருந்த லாகூரை சேர்ந்த லால் தாஸ்ஜி என்கிற பைராகி மடத்தை சேர்ந்த துறவியால் இந்த மடமும் கோவிலும் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு. இப்போவும் இந்த கோவிலை அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் நிர்வகிச்சுட்டு வராங்க. இந்த பிரம்மாண்டமான கோவிலுடைய பேர் திருவேங்கடமுடையான் கோவில். ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் இந்த கோவிலை பற்றி விசாரிச்சிங்கன்னா பைராகி மட கோவில் அப்படின்னு விசாரித்தா மட்டும்தான் யாருமே இந்த கோவிலுக்கு வழிகாட்டுவாங்க. ஏன் திருவேங்கடமுடையான் கோவில் பைராகி கோவிலாக ஆச்சு? பைராகிகள் யார்? பைராகிகள் 14ஆம் நூற்றாண்டில் ராமானந்த சுவாமிகளால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வைஷ்ணவ அமைப்பு தான் பைராகிகள் அமைப்பு. மகாராஷ்டிராவில் நாக்பூர்லேயும் யூபியில் அலகாபாத்லேயும் இந்த வைணவ அமைப்பை சேர்ந்தவங்களை நிறைய பார்க்கலாம். அந்த பைராகிகள் கட்டிய கோவில்தான் இந்த கோவில். அதனால தான் இந்த திருவேங்கடமுடையான் கோவிலுக்கு பைராகி மட கோவில்லையும் ஒரு பேர். அது மட்டும் இல்லாமல் இப்போவும் இந்த கோவிலில் ஒரு பகுதி வடநாட்டு பாணியில் பைராகி மடமாகவே இருக்குது. அங்கே மடமும் இருக்குது, ஒரு வடநாட்டு கோவிலும் இருக்குது. அந்த பைராகி மட பகுதிக்குள்ளே இருக்கிற துளசி மாடம்தான் சென்னை நகரத்திலேயே இருக்கிறதுல ரொம்பவும் பழமையான துளசி மாடம் அப்படின்னு நம்பப்படுது. கிட்டத்தட்ட 400 வருடங்களாக அந்த துளசி மாடம் இந்த மடத்துக்குள்ளேயே, இந்த கோவிலுக்குள்ளேயே இருக்கிறது. ஜார்ஜ் டவுன் இல்லைனா பிளாக் டவுன், அதாவது கருப்பர்கள் நகரம் அப்படின்னு ஒரு காலத்தில்
அழைக்கப்பட்ட இந்த பகுதி சாதாரணமாக இந்த பகுதியில் இருக்கிற கோவில்கள் கட்டடங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம்தான் கட்டப்பட்டிருக்கு. அதனால் இந்த பகுதியில் எந்த கோவிலுமே முன்னாடி இருந்ததே இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுக்கு உதாரணம் இந்த கோவில். இந்த கோவிலை வந்து 1600களில் பைராகி அமைப்பை சேர்ந்தவங்க கட்டினாங்க. ஆனால் இந்த கோவிலை வேறு யாரோ கட்டினதாகவும் ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தையும் நாம் இப்போ பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம், அதாவது 1710 அந்த ஆண்டில் நமக்கு கிடைக்கிற மெட்ராஸ் மேப், சென்னை நகரத்துடைய வரைபடம், அதில் இந்த கோவிலை வந்து லொரைன்ஸ் பக்கோடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. லொரைன்ஸ் பக்கோடா, பக்கோடா அப்படின்னா கோவில், லொரைன் அப்படிங்கிறவர் யார்? அதுக்கு ஒரு கருத்து என்னென்னா, பேரி திம்மண்ணா அப்படிங்கிற துபாஷியுடைய மகன் கீர்த்தி நாராயணன் இந்த கோவிலை கட்டியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்த கோவிலை இப்போவும் நிர்வகிக்கக்கூடிய பைராகி மடத்தை சேர்ந்தவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் இந்த கோவில் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பைராகி அமைப்பை சேர்ந்த லால் தாஸ்ஜி என்கிற துறவி, லாகூரை சேர்ந்த துறவி, இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர், அன்னைக்கு பரந்த பாரதத்துடைய ஒரு நகரமாக இருந்த லாகூரை சேர்ந்த லால் தாஸ்ஜி என்கிற பைராகி மடத்தை சேர்ந்த துறவியால் இந்த மடமும் கோவிலும் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு. இப்போவும் இந்த கோவிலை அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் நிர்வகிச்சுட்டு வராங்க. ஜார்ஜ் டவுன், பார்க் டவுன் ஏரியாவில் ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் கட்டப்பட்ட கோவில்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த துபாஷிகளால் கட்டப்பட்ட கோவில்கள், அந்த மண்டபத்துடைய சிற்பங்கள், கோவில்களுடைய அமைப்பு, அதை பார்த்தாலே நமக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து ஒரு 300-250 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு துபாஷியால் கட்டப்பட்ட கோவில்னா அங்கே பார்த்தாலே சொல்லிடலாம். ஆனால் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட விஜயநகரத்து நாயக்கர் கால பாணியில் கட்டப்பட்ட கோவில். அதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த கோவில் வந்து பிற்காலத்தை சேர்ந்த கோவில் கிடையாது. ஆங்கிலேயர் இந்த பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று. இந்த பிரம்மாண்டமான கோவிலில் வந்து 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஒன்று பைராகி மடம், இன்னொன்று திருவேங்கடமுடியான் கோவில், 3வது வடநாட்டு பாணியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில். அந்த பைராகி மடம் இந்த கோவிலில் தான் இருக்குது. அந்த பைராகி மடத்துக்குள்ள ஒரு சின்ன சன்னிதானம், அதில் வந்து அழகாக பளிங்குக்கல்லால் செய்யப்பட்ட ராமர், சீத்தை, லக்ஷ்மணனுடைய சிலைகள் இருக்குது. அதை தவிர முக்கியமாக மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 தேவிகளுடன் இருக்கிறார். அந்த 3 தேவிகளுமே தங்களுடைய கைகளில் குழந்தைகளை ஏந்தி கொண்டு இருக்கிறார்கள். இது ரொம்பவும் வித்தியாசமான அமைப்பு. அதை தவிர இந்த மடத்துடைய பிராகாரத்தில் துளசி மாடம் இருக்குது. அந்த துளசி மாடம் சென்னையிலேயே மிகவும் பழமையான துளசி மாடம். அந்த பைராகி மடத்துக்கு பக்கத்தில் 5 நிலை கோபுரத்துடன் கிழக்கு முகமாக திருவேங்கடமுடையான் கோவில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவிலுடைய அமைப்பு விஜயநகரத்து கோவில் கட்டட பாணியையும் நாயக்கர் காலத்து கட்டட பாணியையும் அமைந்து உள்ளது. 3 வாசல்கள், வடக்கிலும் தெற்கிலும் 2 வாசல்கள் உண்டு. தெற்கு வாசலுக்கு மேலேயும் ஒரு சின்ன கோபுரம் இருக்குது.
சந்நிதியில் திருவேங்கடமுடையான் திருப்பதி வெங்கடாஜலபதியை ஒத்து அமைந்துள்ள உருவம், பிரம்மாண்டமான உருவம். நாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக பக்தி பரவசமாயிடும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் கிட்டத்தட்ட திருப்பதி வெங்கடாச்சலபதியை ஒத்து அமைந்திருக்கக்கூடிய உருவம்தான் இந்த திருவேங்கடமுடையான். இந்த கோவிலுடைய தாயார் பெயர் திருப்பதி மாதிரி தான், அலர்மேல் மங்கை. ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாவிஷ்ணு 8 வெவ்வேறு உருவங்களில் இந்த கோவிலில் இருக்கார். திருவேங்கடமுடையான், வரதராஜர், ரங்கநாதர், ராமர், கிருஷ்ணர், பூரி ஜெகநாதர், வராகர், நரசிம்மர், இந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்களில் மகாவிஷ்ணுவை இங்கே நாம் தரிசிக்கலாம். இந்த நரசிம்மருடைய சன்னிதானத்தில் நரசிம்மர் யந்திரம் இருக்குது. அதை தவிர இந்த சன்னிதானத்தில் தீர்த்தத்தை பக்தர்களுடைய முகத்தில் தெளிப்பாங்க. அது இந்த பகுதியில் ரொம்பவும் பிரபலம். நமக்கு ஏதாவது தோஷம் இருக்குது, நோய் நொடி இருக்குன்னா இந்த தீர்த்தத்தை நம்ம முகத்தில் தெளித்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுபடலாம் அப்படிங்கிறது அந்த பக்தர்களுடைய நம்பிக்கை. இந்த கோவிலில் கருட பகவான் வித்தியாசமாக பெண் வடிவத்திலும் இருக்கிறார். அதாவது அந்த கருட சேவைக்கு தாயாரை தூக்கிட்டு போகிற கருடன் பெண் வடிவத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 30 வைஷ்ணவ ஆச்சாரியார்களுடைய சிலைகளை இந்த கோவிலில் பார்க்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இத்தனை பேரும் ஒரு கோவிலில் இருக்கிறது. ஆலவந்தான், பிள்ளை லோகாச்சாரியார், கூரத்தாழ்வான், ராமானுஜர், முதலியாண்டான், பெரிய நம்பிகள், இந்த மாதிரி 30 ஆச்சாரியார்களையும் அவர்களுடைய மூர்த்திகளை இந்த கோவிலில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவில் சுவர்களில் பிரம்மாண்டமான ஓவியங்கள், அழகிய பிரம்மாண்டமான ஓவியங்களையும் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வேறு எந்த கோவிலையும் இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இதை தவிரவும் இந்த கோவிலில், இந்த பிரம்மாண்டமான கோவிலில் ஒரு சின்ன பகுதி வடநாட்டு பாணியில் சிவன் கோவிலாகவும் இருக்குது. கோவில் கட்டடக்கலை, ஓவியங்கள், சிற்பங்கள், பாரம்பரியம், இதை தவிர ஏகப்பட்ட வித்தியாசமான அணுகுமுறைகள், வித்தியாசமான விஷயங்கள், வரலாறு, இவ்வளவும் இந்த பிரம்மாண்டமான கோவிலில் இருக்குது. சவுகார்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற பைராகி கோவில். நீங்கள் எத்தனை பேர் இந்த கோவிலை பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. பார்த்துருந்தாலும் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க.